அறிவிப்பு. வந்தேன் திருச்செந்தூர்ல ஏன்றானு உழைக்க வந்துருக்கீங்க, அதுவும் நின்றுட்டேன். சரி வந்து போய் உழைக்க வந்தா மக்களுக்கான திட்டத்தை கமிஷன் அடிக்காது அந்த மனப்பாட கேட்கல அவன் இருக்காங்கல்ல ஊனமான அவனை என்ன வர சொல்லுங்கல்ல அவன் வரல. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு கொண்டு போ. நகராட்சி நிர்வாகமே புது நோய் வருது. தூங்க முடியவில்லை. மூச்சு முட்டுதே. கொண்டை போட்ட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சுத்திகரிப்பு கழிவு நீர் திட்டத்தை அப்புறப்படுத்து. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு அப்புறப்படுத்து. கண்டிக்கின்றோம். திருச்செந்தூர் நகராட்சி திணறுது. மூச்சு திணறுது. அப்புறப்படுத்து. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு அப்புறப்படுத்து. கண்டிக்கின்றோம். திருச்செந்தூர் நகராட்சி அவங்க குறை சொல்றாங்க. உங்ககிட்ட இதெல்லாம் சுத்தமா நாங்க வச்சுக்க மாட்டோமா? எங்களுக்கு லிஸ்ட்கள திருச்செந்தூர் நகராட்சிக்குட்பட்ட தோப்பூர் பகுதியிலே ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வருகிற துர்நாற்றம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சுவாசிக்க முடியவில்லை. குழந்தைகளுக்கு மூச்சு திணறல், சளி தொல்லை, தொற்றுநோய் பரவும் அபாயம் தொடர்ந்து இருந்து வருகிறது. இதே போல இந்த பகுதியில் இருந்து இந்த பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து விடப்படுகிற கழிவு நீர் அந்த பகுதி கரம்பவளை, யாதவர் தெரு போன்ற பகுதிகளுக்கு நிலத்தடி நீர் இறங்கி அந்த பகுதியில் மக்களுக்கு அரிப்பு, அந்த நோய் தொற்றுலாம் பரவுகிற அபாயம் தொடர்ந்து இருந்து வருகிறது. இது குறித்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சி நிர்வாகம், திருச்செந்தூர் நகராட்சி போன்ற அரசு அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் இது குறித்து நாங்கள் படுகிற அவதிகள் குறித்து ஏற்கனவே தகவல் சொல்லியிருக்கிறோம், முறையாக மனு செய்திருக்கிறோம். என்றாலும் கூட எங்கள் கோரிக்கை இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை.
இதனால் எங்கள் பகுதி மக்கள் சொல்லனா துயரத்திற்கு உள்ளாக நேரிடுகிறது. ஆனால் இந்த சுத்திகரிப்பு நிலையம் ஏற்கனவே திட்டம் அமைக்கப்பட்ட 86 ஏக்கர் நிலத்திற்கு கொண்டு போக வேண்டிய அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதியை அமைத்ததனால் கடும் விளைவுகள் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உடனடியாக இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்றி அதற்கென ஒதுக்கப்பட்ட அந்த இடத்திற்கு கொண்டு சென்று இந்த மக்களுடைய உடல்நலத்தை எல்லாத்தையும் பாதுகாக்கிற வகையிலே இந்த நகராட்சி நிர்வாகம், மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்ற வேண்டும் என எங்களது கோரிக்கை. ஒருவேளை இன்றைக்கு இந்த முற்றுகை போராட்டம் நடக்கிறது, தொடர்ந்து இது அகற்றப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து இந்த நகராட்சியை பூட்டு போடும் போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும்